ஹாய் ஹலோ. லயன் 40 இந்த 40 வருஷ பயணத்தில் உங்களோட ஃபேவரட் புக் எது? நீங்கள் படித்ததில் உங்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண நாயகர் யார்? எந்த தொடர் இன்றைக்கும் நினைவில் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேசியிருக்கோம். ஆனால் இந்த 40 வருஷங்களில் லயனுக்கான பெஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நம்ம எப்போவுமே யோசித்ததில்லை. ஒரு சமீபத்தைய ஓய்வு பொழுதில் வந்த மகா சிந்தனைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 40 வருஷத்தில் ஏதாவது ஒரு வருஷத்தை பிக் பண்ணி இதுதான் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் எதை சொல்லலான்னு சொல்லி நான் சும்மா பொழுது போகாமல் யோசித்தேன். அண்ட் இதில் ரொம்ப யோசிக்கிறதுக்கு எதுவுமே இருக்கலை. பிகாஸ் ஆன்சர் தெள்ள தெளிவாக தெரிஞ்சது 85 1985 வாஸ் பை ஃபார் தி பெஸ்ட் எவர் இயர் பர்சனலாக எனக்கு, நம்ம லயனுக்கு. 84 ஜூலையில் ஆரம்பித்தோம். ஒரு 2-3 மாதம் குட்டிக்கரணம் அடித்தோம். ஸ்பைடர் வந்தார், அடுத்த ஆட்சி, அப்படியே வேறு ஒரு கியரில் பயணம் தொடர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் டிசம்பர்லேயே டிசம்பரில் நவம்பர் கடைசின்னு நினைக்கிறேன், நவம்பர் 84 கடைசி, டெல்லிக்கு ஃப்ளீட்வேயோட ஏஜெண்ட் ஆஃபீஸுக்கு பயணம் போயிருந்தேன். நானும் எங்கள் தாத்தாவும் போயிருந்தோம். போனப்போ இந்த மிட்டாய் கடைக்குள்ளே ஒரு சின்ன பையன் நுழைஞ்சது மாதிரி சிக்கன கதைகளெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் நம்ம ஸ்பைடர் கொலைப்படைன்னு பார்த்தோம் இல்லையா, கொலைப்படை பார்த்த ஸ்பைடர், தி ஆண்ட்ராய்டு எம்பரர்னு சொல்லி இங்கிலீஷில் அந்த கதைக்கு பேர். அந்த கதை எனக்கு பார்த்தா ஸ்பைடர் எல்லாமே ஒரு மிரட்டலாக இருந்தது. இது வேறு ஒரு லெவலில் இருக்குது. அதை தூக்கி போட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. ஆர்ச்சி கதைகளை வாங்கியாச்சு. ஸோ ஜனவரி 85 ஆரம்பிக்கிறப்பவே எனக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு உற்சாகம், ஒரு வேகம். நிஜத்தை சொல்லணும்னா ஆகஸ்டில் மாடசின் இஸ்தான்புல் தடுமாறிக்கிட்டு இருந்தப்போ அமைதிப்படை சத்யராஜ் அமாவாசையாக அந்த சேர் நுனியில் அப்படி பம்மிட்டு இருக்கிற மாதிரி இருந்தவன், ஸ்பைடரும் ஆர்ச்சியும் மாறி மாறி எத்தனை டாக்டர் டக்கர் பாதாள போராட்டம்னு சொல்லி ரவுண்டு கட்டி அடிக்க, அப்படி நாகராஜ சோழன் எம்ஏ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு கெத்து கூடி இருந்தது. அண்ட் அந்த தீபாவளி மலர் ஒரு 4 ரூபா, அன்னைக்கு 4 ரூபாய்க்கு ஒரு ஸ்பெஷலுங்கிறது ஒரு விளையாட்டு காரியமே இல்லை. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சுங்கிறனால அடுத்து என்ன ஒரு சந்தர்ப்பம்னு பார்க்குறப்ப பொங்கல் 85 பொங்கலுக்கு, அப்போ பொங்கல் மலர்னு சொல்லி இந்த ஸ்பைடர் ஆண்ட்ராய்டு எம்பரர் கதை வாங்கிட்டு வந்திருந்த கதையவும் அப்போவே இந்த ஒரு நாயகரோட போதும் அப்படின்னு சொல்கிற மனசு வரலை. இன்னும் முடிஞ்சால் இன்னும் இவரை சேர்த்துக்குமே அவரை சேர்த்துக்குமேன்னு சொல்லிட்டு ஆர்ச்சியை ஒரு 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 மிட் லென்த் ஸ்டோரி ரெடி பண்ணிட்டோம். அண்டு இன்னும் ஏதாவது புதுசாக இதில் இன்னும் கொஞ்சம் செய்யணுமேன்னு யோசிக்கிறப்போ அந்த தீபாவளி மலர் இரும்பு மனிதனுக்கு பண்ணியிருந்த மாதிரியே இதையும் டபுள் கலர்லேயே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தது. அட்டப்படம் அஃப்கோர்ஸ் இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃப்ளீட்வே அவங்களோட இமேஜஸ் டிரான்ஸ்பரன்சியாக அனுப்பிச்சி விடுவாங்கன்னு. இது அதில் வந்த இமேஜ் அட்டகாசமாக இருந்தது. அப்படி அதிலிருந்து பெயிண்டிங் போடாமலே கவருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். இது பேக் கவர், மர்மத்தீவு. ஆக்சுவலாக இந்த கதை ஒரு லயன் ஆனுவல், அவங்க ஃப்ளீட்வே அப்போ வருஷம் ஆனுவல்ஸ்ன்னு சொல்லி கிறிஸ்மஸ் டைமில் தொகுப்பு மாதிரி போடுவாங்க. சின்ன சின்ன கதைகளாக போட்டு அவங்களோட மெயின் ஸ்ட்ரீம் நாயகர்களை உள்ள நுழைச்சி போட்டிருப்பாங்க. அப்படி ஒரு ஆனுவலில் இருந்த கதை இது. ரெண்டையும் சேர்த்து போட்டு கலரில் 2 கலரில் பிரிண்ட் பண்ணுறதுன்னு பிளான் பண்ணியாச்சு. அண்ட் சர்க்குலேஷன்லாம் பிரமாதமாக 20,000
சம்திங் அந்த ரேஞ்சில் இருக்கிற டைம் அது. அப்போ இந்த டபுள் கலரில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து இது பற்றி நான் ஏற்கனவே நம்ம பிளாகில் கூட எழுதியிருக்கேன். ஸோ அதில் படித்தவங்களுக்கு இது வந்து மறு ஒலிபரப்பு மாதிரி இருக்கலாம். பட் ஸ்டில் ஒர்த் டெல்லிங். பிரிண்ட் பண்ணுறப்ப வந்து ஃப்ரண்ட்டில் 2 கலர், பேக்கில் 2 கலர். அப்போ 2 + 2 4. ஒரே நேரத்தில் பேப்பரை வந்து சிங்கிள் ஷீட்டாக இல்லாமல் ரீலில் வந்து கண்டினியூஸாக அப்படியே ஃபீட் ஆகிற மாதிரி வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கான மிஷின் வந்து அப்போ அப்பாவோட ப்ரெஸ்ஸில் ஒரு 2-3 வருஷங்களுக்கு இல்லை ஒரு 5-6 வருஷங்களுக்கு முன்னே வாங்கியிருந்தாங்க. வாங்கி அதுக்கு பெருசாக ஒன்றும் வேலை அமையலை. சும்மா தான் கிட்டத்தட்ட 3/4 நேரம் சும்மா தான் இருக்கும். தேவின்னு சொல்லி வந்து அப்போ தினத்தந்தி மாலைமலர் குரூப்லேருந்து ஒரு வாராந்திர பத்திரிகை வந்துட்டுருக்கோம். அதுக்கான கவர் மட்டும் வந்து அந்த மிஷினில் வந்து ஒரு வியாழக்கிழமையும் பிரிண்ட் பண்ணுவாங்க. திரும்ப மறு வாரம் வரைக்கும் பெருசாக வேலை இருக்காது. அப்போ நான் அதில் பிரிண்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி வந்து பேப்பரெல்லாம் கொண்டு போய் இறக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு அந்த ஒரு வீக்கெண்டோ எங்கேயோ வந்து நாங்கள் ஊட்டி டூர் போகிறோம். கிளம்பி ஒரு 2-3 நாள் போயிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே வந்து கதையெல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. 2 கலர் பிரிண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ரெடி ஆகிருக்கும்னு சொல்லிவிட்டு இங்கே வேகமாக வந்தால் ப்ரெஸ்ஸுக்கு போகிறேன். அப்போ 2 இடங்களில் வந்து அப்பாவோட யூனிட்டு 2 இடங்களில் இருக்கும். ஊருக்குள்ளே இப்போ ஏற்கனவே இருக்கிற இடத்துல ஒரு ப்ரெஸ்ஸும், வெளியில் ஊருக்கு அவுட்டரில் இன்னொன்று இருக்கும். இந்த நான் சொல்கிற இந்த ரீலில் இருக்கிற பேப்பர் பிரிண்ட் பண்ணுற மிஷின் வந்து ஊருக்கு வெளியில் இருக்கும். நான் விறுவிறுன்னு அங்கே போனால் பேப்பர் ரீல் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆஃபீஸே காலியாக கிடக்கு, மிஷின் மட்டும் இருக்குது. எனக்கு ஒரு நிமிஷம் எதுவும் புரியலை. என்னாச்சு பேப்பர் இருந்ததில் என்னாச்சு, பிரிண்ட் பண்ணி முடிச்சு போயிடுச்சா, பைண்டிங் எதுவும் போயிடுச்சாங்கிற அளவுக்கு எனக்கு சந்தேகம். அங்கே ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் இருப்பார், ஒரு 6.25 அடி உயரம் இருப்பார். அப்படி ஒரு கதவு அகலத்துக்கு இருப்பார். பட் அவர் குரல் வந்து ரொம்ப சாஃப்டான குரல். தயங்கி என்கிட்ட வந்து என்ன சொல்லன்னு தெரியாமல் முழிக்கிறாரு. ஏன்னா யூகிச்சிட்டேன் ஏதோ சம்திங் ஏதோ தப்பாக ஆயிருக்குன்னு. அந்த நேரங்கள் வந்து அப்பாவோட ப்ரெஸ்ஸில் எல்லாருமே வந்து சிக்கல், கடன் பிரச்சனைகள், பணப்பற்றாக்குறை, ஏதோ சொல்லி மாளா டைட்டில் இருக்கிற டைம். சிம்பிளாக வந்து ஏதோ ஒரு அவசரம், ஏதோ ஒரு ஆர்டருக்கு கட்சி கொடி, ஏடிஎம்கே கொடியோ டிஎம்கே கொடியோ ஏதோ வந்து அவசரமாக தேவைப்பட்டிருந்திருக்கு. நம்ம வாங்கி போட்டிருந்த பேப்பர் இருக்குது, அதை அப்படி எடுத்து அதில் ஃப்ரண்ட்டும் பேக்கும் கொடி அடித்து அதை கொண்டு போய் சப்ளை பண்ணி பணத்தை வாங்கிட்டு வந்துட்டு திரும்ப எனக்கு ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துடலான்னு நினச்சிட்டு டக்குன்னு வந்து வார கடைசியில் நான் ஊரில் இல்லாத டைம் வந்து பிரிண்ட் பண்ணி முடித்து அதை சப்ளையும் பண்ணி முடிச்சிருக்காங்கங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சது. அங்கே போன இடத்துல அவங்க வந்து கொடியை வாங்கிட்டு பணம் கொடுக்கல, அடுத்த வாரம் தாரேன்னு ஏதோ சொல்லிட்டு விட்டாங்க. இப்போ இவங்க மாட்டிக்கிட்டாங்க. எனக்கு அன்னைக்கு வந்து இப்போ யோசிக்கிறப்ப வந்து மலப்பாக இருக்குது. ஏன்னா எனக்கு அழுகையாக வருது ஒரு பக்கம், ஆத்திரம்னா சொல்ல முடியாத ஆத்திரம். எல்லாமே எனக்கு அன்னைக்கு தேதியில் வந்து எனக்கு நான் கண் முழிச்சிருக்கிற நேரம் முழுக்கவே வந்து காமிக்ஸை தாண்டி எதுவும் கிடையாதுங்கிற மாதிரி அப்படி ஒரு உலகம் எனக்கு அன்னைக்கு. அண்ட் இந்த இதழ் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து இது சூப்பர் ஹிட் அடிக்குங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு கேரண்டியான இதழ்ங்கிற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை. அப்போ அவ்வளோ ஒரு நம்பிக்கையில் இருக்கிறப்ப வந்து இதை காலி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நேராக அங்கேருந்து சைக்கிளில் மிதித்தேன். வந்து அங்கேருந்து ஆஃபீஸுக்கு போகிறது ஒரு 3 கிலோமீட்டரு போயிட்டு காலையில் ஒரு 12:30 மணி இருக்கும். ஆஃபீஸில் அப்பா, பெரியப்பா, சித்தப்பா எல்லோரும் இருக்காங்க. நான் லிட்ரலாக சாமியாடாத குறைந்தேன். எனக்கு என் பேப்பர் வேணும், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு பேப்பர் வேணும்ன்ட்டு. அப்பாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியல. மற்ற 2 பேர் சகோதரர்கள் 2 பேரும் வந்து எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் விலகி இருந்தால் கூட
நான் ஓயற மாதிரி தெரியலங்கிறப்ப வந்து என்னமோ ஏதோ பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, எங்கே போய் பணம் பெரட்டினாங்கங்கிறது தெரியாது. ஏதோ எங்கேருந்தோ ஒரு பேப்பர் ரீலு, அது ஆக்சுவலாக நான் வாங்கியிருந்தது நல்ல குவாலிட்டி, நல்ல கிரேடு. ஏதோ ஒரு சுமாரான ஒரு இதை வாங்கி கொண்டு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தாங்க. சரின்னு சொல்லி அதில் பிரிண்ட் பண்ணி முடித்து வச்சு அந்த புக்கு ரூ. 4 கொலைப்படை மர்மத்தீவு ஆர்ச்சியும் ஸ்பைடரும் செரிக்க விட்டது. லிட்ரலாக வந்து இப்போ நம்ம பிக் பாய்ஸில் வந்து அது ரீப்ரிண்ட், இப்போ பிக் பாய் ஸ்பெஷலில் வந்து போன வருஷம் ரீப்ரிண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த நாட்களில் வந்து இதுக்கு இருந்த ரெஸ்பான்ஸ் வந்து பியாண்ட் இமேஜினேஷன். பரன்னு வந்து எல்லாமே, அதுவும் அந்த அன்னைக்கு ஒரு புக்கு பாக்கெட் சைஸு, ஒரு புக் பெரிய சைஸு, அதுக்கப்புறம் இன்னொரு சைஸுன்னு சொல்லி வந்து இந்த குரங்கு 4 மரம் தாவுற மாதிரி இஷ்டத்துக்கு தாவிக்கிட்டு இருப்போம். அண்டு எல்லாத்தையுமே அன்றைக்கி நீங்கள் ரசிச்சிங்க. ஏஜென்ட்டுகளும் சப்போர்ட் பண்ணாங்க. அடுத்த மாதம் வந்து நான் அதுக்குள்ளே வந்து நிறைய ஃப்ளீட்வே கதைகள் பற்றி நிறைய ஹோம்ஒர்க் வந்து பண்ணியிருந்தேன். அன்றைக்கி நெட்டு கிடையாது, இன்டர்நெட் கிடையாதுங்கிறப்போ வந்து புக்ஸை தேடணும், சிக்கிறது, கிடைக்கிறது, போகிறது எல்லாத்தையும் எடுத்து படிக்கணும், பார்க்கணும், பிறக்கணும். நான் அதில் அப்போ அந்த டைம் வந்து ஃப்ளீட்வேல வந்து பிக்சர் லைப்ரரின்னு சொல்லி இதுக்கு பேர். படக்கதைகள் அப்படிங்கிறது அந்த ஒரு சீரீஸை வந்து பிக்சர் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. அதில் ஆக்ஷன் லைப்ரரின்னு சொல்லி வந்து ஒரு சீரீஸு, ஒரு 30 கதைகள் வந்து எல்லாமே ஒன் ஷாட்ஸ், 64 பக்கம், ஒரு பக்கத்துக்கு 2 படம் இருக்க மாதிரி செட்டிங்கு. வெவ்வேறு மாதிரி கதை பாணிகள் இருக்கும். டிடெக்டிவ் இருக்கும், கவ்வாய் இருக்கும், அட்வென்ச்சர் இருக்கும், எதோ இருக்கும். அந்த சீரீஸ் பார்த்தேன். சார் இது கூட நல்லா இருக்கே, இது வந்து நடுவில் போடுறதுக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அந்த கதைக்கு உடனே ஆர்டர் கொடுத்தோம். அதுதான் வந்து பயங்கர நகரம்னு சொல்லி வந்து February 85 வந்த புக்கு. அண்டு கரெக்டாக பார்த்தா வந்து அதை பாக்கெட் சைஸில் அப்படி போட்டிருக்க முடியும். ஏன்னா 2 படம் தான் ஒரு பேஜுக்கு. அந்த செட்டிங் வந்து பாக்கெட் சைஸுக்கு சரியாக வந்திருக்கும். ஆனால் எனக்கு இன்றைக்கி நினைவில்லை அது எதுக்காக வந்து பாக்கெட் சைஸில் இல்லாமல் அதை ஆல்ட்ரு பண்ணணுன்னு நினைவில்லை. நம்ம இப்போ மாடஸ்டி போடுற அந்த சைஸ், கத்திமணியில் மாடஸ்டி எல்லாம் வந்து அந்த ஃபார்மேட்டுக்கு அதை போட்டிருந்தோம். அண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு நினைவில்லை. இதுதான் அதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் கவர். ஆக்சுவலாக இந்த பின்னட்டை, இந்த 2 பேரை ஜன்னல் வழியாக தூக்கி கடாசுற மாதிரி இருக்குது இந்த பின்னட்டை தான் வந்து ஃப்ளீட்வேயோட ஃப்ரண்ட் கவர். ஆனால் எனக்கு என்னவோ தெரியல, இது இப்போ பார்த்தா பிரமாதமாக இருக்க மாதிரி இருக்குது. என்னவோ அன்னைக்கு வந்து எனக்கு அவ்வளோவா ரசிக்கலை. இது நம்ம மாலையப்பனம் வச்சு அன்றைக்கி பண்ண கவர். இந்த புக்கும் வந்து ரொம்ப பிரமாதமாக போச்சு. இது வந்து சைஸ் எல்லாம் மாற்றி அப்படி பண்ணியிருந்தோம். ப்ளஸ் வந்து ஒரு சின்னதாக இதில் வந்து உள்ள ஒரு ஆர்ச்சி கதை, சின்ன கதை. அது மட்டும் இல்லாமல் துப்பறியும் கம்ப்யூட்டர்னு சொல்லி வந்து ஒரு சின்ன கதை. ஆக்சுவலாக இது வந்த 85லலாம் கம்ப்யூட்டர்னால் என்னங்கிறதே வந்து எனக்கு சத்தியமாக தெரியாது. இந்தியாவில் கூட அது வந்திருந்ததா, அப்போ எல்லாம் ஒரு நாலேஜ் அவேர்னஸ் இருந்ததான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அந்த கதை வரிசை அது பெரிய கதைகள் கிடையாது. ஒரு சின்ன கதைகள், ஒரு 6 பக்கம் 4 பக்கம் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப பிரமாதமான வந்து ரெஸ்பான்ஸ் அந்த கதைக்கு. அண்ட் இந்த இப்போ பயங்கர நகரம் வெளியான டைமில் வந்து எனக்கு இன்னொரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் தந்த ஒரு விஷயம் வந்து என்னோட அந்த பழைய குப்பை கிளறு எல்லாருக்குள்ள தேடலில் வந்து ஒரு நாள் வந்து திடீர்னு கண்ணில் கோட் நேம் பரக்கூடாதுன்னு சொல்லி வந்து ஒரு கதையோட 2 பக்கமாக அது தொடர்கதையாக வேலியண்ட்டுன்னு ஒரு மேகசினில் பண்ணியிருந்தாங்க. அது என் கண்ணில் பட்டுச்சு. வேலியண்ட்டாக லயனான்னு நினைவில் எனக்கு அப்படி ஒரு ஷாக் அடித்த மாதிரி ஃபீல். ஏன்னா கோட் நேம் பரக்கூடாதுங்கிறது வந்து நம்ம தமிழில் லாரன்ஸ் டேவிட் லாரன்ஸ் டேவிட் கதைகளில் வந்து மொத்தமே 13 கதை தான். அது எல்லாமே வந்து அந்த பாக்கெட் சைஸ் ஃபார்மேட்டில் வர்றது. மஞ்சள் பூ மர்மம், ஃப்ளைட் 731, சிஐடி லாரன்ஸ், தலையட்ட தங்க புதையல்,
சிறைப்பறவைகள் வரிசையாக வந்து அதில் எல்லாமே முத்துகாமிக்ஸில் போட்டு முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத அது நாள் வரைக்கும் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அண்ட் மாயாவிக்கு அடுத்தது இரும்புக்கை மாயாவிக்கு அடுத்தபடியாக வந்து அன்னைக்கு வந்து டாப்பில் இருந்தவர் வந்து சிஐடி லாரன்ஸ் டேவிட். ஸோ லாரன்ஸ் டேவிடில் ஒரு புதுக்கதை இருக்குன்னு இருந்தால் வந்து அது ஏதோ ஒரு தங்க சுரங்கத்தை கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். வேகமாக வந்து அப்போ அப்போ வந்து டெலெக்ஸ் இப்போ ஒரு ஒரு தகவல் அவசரமாக அனுப்பணும்னால் வந்து லண்டனுக்கு டெலெக்ஸ்ன்னு இருக்கும். அதெல்லாம் சத்தியமாக இந்த ஜென்ரேஷன் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. அது அந்த டெலெக்ஸுங்கிறது வந்து பெரிய ஊர்களில் மட்டும்தான் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கும். மதுரைக்கு போகணும் இல்லை சென்னைக்கு போகணும். நிறைய நாட்கள் வந்து சென்னையில் பீச் ரோடில் இருக்க ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் அந்த டெலெக்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அங்கே போய் வந்து ஒரு அப்ளிகேஷன் எழுதி கொடுத்து இந்த நாட்டுக்கு இந்த நம்பருக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பணும்னு அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அங்கே வெயிட் பண்ணணும். அவங்க அந்த டெலெக்ஸ் நம்பரோட கனெக்ட் ஆகிருச்சின்னு சொன்னால் நம்மளை கூப்பிட்டு விடுவாங்க. நம்ம மெசேஜ் வந்து தந்தி மாதிரி அவங்களுக்கு போய் சேரும். மதுரையில் தல்லாகுளம் போஸ்ட் ஆஃபீஸில் அப்போ இருக்கிறோம் வந்து அடித்து புரண்டு மதுரைக்கு போய் ஒரு டெலெக்ஸ் இந்த மாதிரி வந்து இந்த கதை இந்த வருஷம் இந்த மாதம் வந்து இந்த தொடர் வந்து இருக்கிறத நான் பார்த்தேன். இது ஆரம்பம் எப்போ முடிவு எப்போன்னு தெரியல, ஆனால் எனக்கு இந்த கதை முழுசும் வேணும்னு. அவங்க டெலெக்ஸ் வந்த உடனே பார்த்துட்டு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி இந்த கதை எங்கிட்ட ஃபைல்ஸ் இருக்குது, நான் எடுத்து வந்து டெல்லிக்கு அனுப்பிச்சிட்றேன், நீ டெல்லி ஏஜெண்ட்டை வாங்கிக்கோன்னு சொல்லி வழக்கம் போல் சொல்லிட்டேன். எனக்கு அப்படி கால் தரையில் நிற்கலை. ஏற்கனவே வந்து ஸ்பைடரும் ஆர்ச்சி 2 பேரும் வந்து ஒரு சரி ஹீரோஸு. இப்போ பத்தாக்குறைக்கு வந்து லாரன்ஸ் டேவிடும் இப்போ இதில் வந்துடுறாங்கன்னு இருந்தால் சின்ராஜை கையில் பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி வந்து எனக்கு ஒரு வேகம். எனக்கு இன்னும் நல்லா நினைவு இருக்குது, இந்த புக்கில் பயங்கர நகரமில் விளம்பரம் ஆல்மோஸ்ட் முதல் பக்கத்துலேயே போட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கு பாருங்கன்ட்டு. இன்னைக்கு யோசித்தோம்னா சரி வந்து சரி அந்த லாரன்ஸ் டேவிட் கதைகள்லாம் வந்து அது காணாமல் போன கடல் முதல் நம்ம போட்ட அந்த இது வந்து காணாமல் போன கடல்னு நினைக்கிறேன். இன்னைக்கு படித்தோம்னா அது வந்து கொஞ்சம் நெளிகிற மாதிரி தான் இருக்குது. பட் அந்த காலகட்டத்தில் வந்து அது ஒரு அசாத்தியமான ஃபைண்டு. அப்போ மறு மாதம் மார்ச் ஸ்பைடர் கடத்தல் கும்பலிகள் தானத்தலைவர் வந்து தெரிக்க விட்ட ஒரு சாகசம். அண்ட் இந்த ஆல்பத்துக்கு ஹைலைட்டே வந்து நம்ம மாலையப்பன் போட்டு கொடுத்த கவர் தான். எக்ஸ்ட்ராடினரி. இது வந்து அந்த நாட்களில் வந்து பாக்கெட் சைஸில் இதை பார்த்தப்போ வந்து அது ஃப்ரண்ட் கவரு, இது வந்து பேக் கவர். உள்ள கதையிலேருந்து ஒரு சீக்வன்ஸ் எடுத்து பேக் கவராக போட்டிருந்தது. அந்த உயிரோட்டம், அந்த ஸ்பைடரோட கண்களில் இருக்க அந்த ஒரு லுக்கு எல்லாமே வந்து ஒரு அசாத்திய வசீகரம். மார்ச் மாதம் கடத்தல் கும்பலிகள் ஒரு ஸ்பைடர் மேனியா வந்து ஒரு புது உச்சத்துக்கு கொண்டு போன ஒரு இதழ். இத்தனைக்கும் வந்து அந்த கதையோட ஆர்ட் ஒர்க் வந்து மீடியமாக தான் இருக்கும். டாக்டர் டக்கரும் சரி, கடத்தல் கும்பலிகளும் சரி, கல்லஞ்சனும் சரி, எல்லாமே வந்து ஆர்ட் ஒர்க் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் தலைவர் வந்துட்டாருன்னா போதுங்கிற மாதிரி வந்து இருந்த சூழ்நிலையில் இட் டிட் மேக் எ பிக் டிஃப்ரென்ஸ். பிரமாதமாக ஓடிச்சு. அண்ட் இது ஓடிக்கிட்டு இருக்கப்பவே நிறைய பின்ன வந்து பேக்ரவுண்ட் வேலைகள் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளீட்வேயோட நிறுத்திக்கிட வேண்டாமே. அப்போ யூகேயில் வந்து டிசி தாம்சன் சொல்லி வந்து இன்னொரு பெரிய மேஜர் பப்ளிஷர். அவங்களும் வந்து நிறைய காமிக்ஸ் வந்து சிறுவர்களுக்கு, மென், விமன், கிட்ஸ், கேர்ள்ஸ் எல்லாத்துக்கும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம கூட பின்னாட்களில் இரும்பு கை வில்சன் நம்ம இரும்பு கை உளவாளின்னு போட்டது வந்து அவங்களோட கதை தான். அவங்களையும் ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவங்களுக்கு இங்கே இந்தியாவில் ஏஜென்ட் யாரும் கிடையாது. அண்ட் அந்த நாட்களில் வந்து இப்போ ராயல்ட்டி பணம் இங்கே இந்தியாவிலேருந்து வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறதுங்கிறது அவ்வளோ சுலபமாக அனுப்ப வழியே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து முதல்ல வந்து நான் ஃப்ராங்க்ஃபர்ட்லாம் போயிட்டு வந்து கதைக்கெல்லாம் கான்ட்ராக்ட்லாம் போட்டு வந்ததுக்கப்புறம் பணம் அனுப்புறதுக்கான ரூட் என்ன, அதுக்கான வழிமுறைகள் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் அடித்த கூத்து வந்து அது தனியாக ஒரு பதிவே போடலாம். அந்தளவுக்கான ஒரு கூத்து.
84 கடைசியில் 85லலாம் வந்து லிட்டரலாக வந்து இந்தியாவில் அப்படி பெரிய அளவுக்கு வெளியே பணம் அனுப்புகிற அளவுக்கு வந்து சர்ப்ளஸ் கிடையாது. நிறைய கட்டுப்பாடுகள் உண்டு. அவங்களுக்கு டிசி தாம்சன் கம்பெனிக்கு பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கிட்டு வந்து கண்ணுக்கு தெரிஞ்சமா யார் யார் நமக்கு பப்ளிஷர்ஸ்ன்னு தெரியுமோ அவங்களுக்கெல்லாம் வந்து யார்மேல் டெய்லி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நேர்த்திக்கடன் மாதிரி வந்து டெய்லி வந்து யார்மேல் போய்கிட்டே இருக்கும். ஏப்ரலில் மாடஸ்டி திரும்ப 3வது சாகசம் மரணக்கோட்டை, இங்கிலீஷில் டெத் ஆஃப் அ ஜெஸ்டர்னு சொல்லி வந்து உண்மையிலே வந்து அட்டகாசமான கதை. அகெயின் அது ஆரம்பத்தில் போட்டிருந்தால் மேபி வந்து இன்னும் ஆரம்பத்து ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ என்னமோ தெரில. இந்த கதை தேர்வுகள்ங்கிறது வந்து சில நேரங்கள் வந்து நம்ம கையில் இருக்கிறதில்ல. அவங்க ஏஜெண்ட் வந்து இருக்கிறதுல வந்து எனக்கு கதை வேணும்னு சொல்கிறப்ப அவங்க லேட்டஸ்ட்டாக எது வந்திருக்கோ அதை வந்து அப்படி டெஸ்பேச் பண்ணிடுவாங்க. மரணக்கோட்டை மறுமாதமே திரும்ப வந்து ஸ்பைடர் பழிவாங்கும் பொம்மை. அண்ட் அது படுக்கவசம் அந்த கவர் வந்து உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல. இப்போ கூட சமீபத்தில் நம்ம இதில் கம்யூனிட்டியில் கூட அந்த கவர் ஷேர் பண்ணேன்னு நினைக்கிறேன். நம்ம லைன் வந்ததில் முதல் அப்லாங் அந்த படுக்கவச கவர் வந்து அதுதான். அண்ட் அது சித்திரங்கள் பிரமாதமாக இருக்கும். ஸ்கேர்க்ரோஸ் ரிவெஞ்சுன்னு சொல்லி இங்கிலீஷில் வந்திருந்தது. ரொம்ப பிரமாதமான சித்திரங்கள். மே மாதம் அப்போ மேனா வந்து அந்த வருஷம்தான் முதல் வருஷம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். பள்ளி லீவு டைம்னா காமிக்ஸுக்கு ஏஜென்ட்டுகள் மத்தியில் ஒரு கூடுதலாக ஒரு உற்சாகம் இருக்குங்கிறத அந்த வருஷம்தான் முதல்ல பார்க்குறேன். எல்லாம் மேபி வந்து வீட்டில் அது நாள் வரைக்கும் வந்து வாங்கி கொடுக்காம இருந்தவங்க கூட சரி இந்த லீவில் படிச்சுக்கோன்னு சொல்லி வாங்கி கொடுத்துருப்பாங்களா இல்லை கையில் காசு கொடுத்துருப்பாங்களா எனக்கு சொல்ல தெரில. ஏஜென்ட்கள் வந்து சரமாரியாக வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. அப்போ பேங்க்கில் வந்து அன்னைக்கு வந்து நமக்கு வந்து பேங்க் வந்து பேங்க் ஆஃப் மெஜுரான்னு சொல்லி அதுதான் அப்போ பேங்க்கு. இன்றைக்கி ஐசிஐசிஐ இருக்கிறது ஆரம்பத்தில் பேங்க் ஆஃப் மெஜுரா. அந்த பேங்க் ஆஃப் மெஜுராவை டேக் ஓவர் பண்ணி தான் இவங்க ஐசிஐசிஐன்னு மாற்றினாங்க. அந்த பேங்க் ஆஃப் மெஜுராவில் தான் அக்கௌண்ட் எனக்கு ஒரு 50,000 ரூபா கிட்ட பேலன்ஸ் வந்து அக்கௌண்ட்டில் எனக்கு அந்த டைம் இருக்குது. அக்கௌண்ட்டில் பணம் இருக்குங்கிறப்ப வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என் கை இன்னும் வந்து சுருங்கிடுது. இந்த பணத்தை எடுக்கவே கூடாது, இந்த 50,000ங்கிறது குறைஞ்சிடவே கூடாதுன்னு சொல்லி வந்து அது ஒரு வெறித்தனமான வைராக்கியம். மே மாதம் அந்த ஸ்கூல் பிரேக் டைம் வந்து அற்புதமாக வந்து சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அண்ட் அந்த டைமுக்குள்ளே வந்து ஃப்ளீட்வேலேருந்து நம்ம ஜான் மாஸ்டர், அது எவ்வளோ பேர் இப்போ பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல, டென்னிஸ் பிளேயர். அவர் சீக்ரெட் ஏஜெண்ட்டும் கூட. ஆர்ட் ஒர்க் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரிஜினலாக டைகருங்கிற மேகசினில் அங்கே வந்திருந்தது. திரும்ப அது பெரிய சைஸு மெகா சைஸ் வந்து போட்டு அதுவும் 4 ரூபா. அந்த புக்கு வந்து சம்மர் பிரேக்குக்கு வர்ற மாதிரி வர டைம் தெரியல. அந்த நாட்களில் வந்து அந்த 4 ரூபாய்க்கு வந்து எப்படி வீட்டில் வாங்கிறதுக்கு அனுமதிச்சாங்க, உங்களுக்கு எப்படி வந்து அதை வாங்க முடிஞ்சதுங்கிறதெல்லாம் எனக்கு சொல்ல தெரில. ஸ்பைடர் அளவு விற்கலை, ஆர்ச்சி அளவு விற்கலை, அது வந்து நான் மறுக்க மாட்டேன். ஆனால் வந்து ஒரு ஒரு வாசிப்பில் வந்து அன்னைக்கே வந்து வெரைட்டி வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள். மாடஸ்டியில் ஆரம்பித்தோம், ஸ்பைடர் போனோம், ஆர்ச்சி, மீட் போர் சாவனம்னு சொல்லி வந்து அது ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி மாதிரி. இந்த பயங்கர நகரம் வந்தது ஆக்ஷன் லைப்ரரி, அது ஒரு கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு வேறு மாதிரி ஒரு டைப்பு. ஜான் மாஸ்டர் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு புதுசுங்கிற மாதிரி. அண்டு அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு இப்போ நம்ம ரிப்போர்ட்டர் ஜானி இன்றைக்கி இந்த ஒரு சிரிச்ச முகமாக இருக்கிற மாதிரி வந்து ஜான் மாஸ்டர் வந்து அந்த பார்த்தாலே வந்து அந்த அந்த நாயகரோட நமக்கு ஒரு 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 ரொம்ப நாள் இந்த இவரை தெரியுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ரொம்ப பிரமாதமாக ஓடின புக்கு.
அண்டு நான் மூச்சை பிடிச்சிட்டு தம் பிடிச்சு நான் காத்துட்டு இருந்தது ஜூனில் லாரன்ஸ் டேவிட் வந்து காணாமல் போன கடல். ஃப்ரண்ட் கவர் பேக் கவர் ரெண்டுமே நம்ம மாலையப்பன் கைவண்ணம். இது பாக்கெட் சைஸு, ₹2 பாக்கெட் சைஸு, 100 சில்லற பக்கம்னு நினைக்கிறேன். வந்த டைமில் வந்து அந்த ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி ஆக்சுவலாக வந்து லயனில் இருந்து வாசிக்க ஆரம்பித்தவங்களுக்கு இவர் யாருன்னு தெரியாது. ஏன்னா லயன்லேருந்து வாசிக்க ஆரம்பித்தவங்களுக்கு 10-15 வருஷத்துக்கு முந்தின லாரன்ஸ் டேவிடோ மாயாவியோ பெரிய அளவு பரிச்சயம் கிடையாது. ஆனால் அன்னைக்கு நம்ம வாசகர்கள் மத்தியில் ஒரு மிக்ஸ் புதுசும் இருந்தாங்க, முத்துகாமிக்ஸ் வாசித்துட்டு இருந்தவங்க அது சரியாக வரலைங்கிறப்ப இங்கே மாறினவங்களும் இருந்தாங்க. அண்ட் முக்கியமாக வந்து ஏஜென்ட்கள் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட முத்துகாமிக்ஸோட ஏஜென்ட்கள் தான் 90% வந்து லயனுக்கு. அப்போ அவங்களுக்கு லாரன்ஸ் டேவிட்னா தெரியும். இந்த புக்கு வந்து ஸ்பைடர் எத்தனை மாதிரி தான் சப்ளை போன ஒரு 4வது நாள் 5வது நாள் ஒரு 10-12 ஊர்லேருந்து ரிப்பீட் ஆர்டர்னா நல்லாவே வெயிட்டான நம்பர்ஸு. அதுக்குள்ளே வந்து அந்த டைம் தான் வந்து நீ இந்த வருஷம் ஃப்ராங்க்ஃபர்ட் புக் ஃபேருக்கு ஜெர்மனிக்கு கிளம்பிப்போ பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அப்பா வந்து என் கையில் வந்து ஒரு கேட்லாக், ஒரு பழைய முந்தின வருஷத்து ஃப்ராங்க்ஃபர்ட் புக் ஃபேர் கேட்லாக்கு எங்கேயோ யார் மூலமாக வாங்கினதை என் கையில் கொடுத்தாங்க. என்கிட்ட அப்போ விசா கிடையாது, பாஸ்போர்ட்டே கிடையாது, தமிழ்நாட்டை தாண்டி நான் வெளியே தனியாக போனதில்லை. ஏதோ வந்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறாங்கன்னு நினச்சேன். இல்லை வந்து நீ பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு போவோம், மற்றதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த டைமே இந்த வேலைகள்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஜூலையில் ஆண்டுமலர் வந்து சைத்தான் விஞ்ஞானி, குதிரை வீரனாச்சு, பாக்கெட் சைஸு. ஒரு ஹீரோ வந்தாலே வந்து விசில் பறக்கும், இது 2 பேர் வர்றாங்கங்கிறப்ப வந்து அதுவும் பாக்கெட் சைஸு. நம்மளோட அந்த ஆரம்ப கட்டத்தில் வந்து நம்மளோட அந்த க்ரோத்துக்கு வந்து இந்த பாக்கெட் சைஸ் வந்து அதை ஒரு டிஃபைன் பண்ண முடியாது. ஆனால் வந்து நம்ம க்ரோத்தில் வந்து அந்த ஃபார்மேட்டுக்கு இருந்த ஒரு முக்கியத்துவம் அசாத்தியமானது. அது பைக்குள்ளே வச்சுக்கிட காம்பேக்டாக இருந்த காரணமாக, இல்லை வழக்கமாக பார்த்து பழகுனதுலேருந்து இது வித்தியாசப்பட்டு நிற்கிறதுனால நல்லா இருந்துச்சா எனக்கு சொல்ல தெரில. ஆனால் வந்து அன்னைக்கு வந்து அந்த பாக்கெட் சைஸ் இல்லாமல் இதே கதைகளை ரெகுலர் சைஸில் போட்டிருந்தால் இதே தாக்கம் இருந்திருக்குமா, இதே அளவுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பீங்களான்னு எனக்கு சத்தியமாக சொல்ல தெரில. அது முடிஞ்சு மறுமாதம் வந்து உலகப்போரில் ஆச்சு. எனக்கு இன்னும் வந்து அந்த கவர் நினைவு இருக்குது. அந்த ஒரு கொடி பேக்ரவுண்ட் மாதிரி இருந்துட்டு நம்ம ஆட்சி பக்கத்தில் நிற்கிற மாதிரி. அண்ட் அந்த டைமே எனக்கு வந்து இருந்தது எப்படின்னா, ஸ்பைடரில் கதைகளுக்கு பஞ்சமே கிடையாது, ஆட்சிக்கு பஞ்சமே கிடையாது. ஆனாலும் வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் ஏதாவது இன்னும் புதுசாக ஏதாவது இப்போ ஏதாவது இது வந்தால் பரவாயில்லையே, அது வந்தால் பரவாயில்லையேன்னு சொல்லிட்டு வந்து ஆணும் வாயை திறக்காத உரதான் லிட்ரலாக. அண்ட் ட்ரம்ப் கார்டு இறக்குனது மறுமாதம். யார் அந்த மினி ஸ்பைடர்? இன்றைக்கி இப்போ யோசித்து பார்க்குறப்ப, இன்றைக்கி இந்த லிஸ்ட் எடுத்து பார்க்குறப்ப வந்து ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 90% எல்லாமே சூப்பர் ஹிட்ஸாக இருந்த மாதிரி இனி ஒரு வருஷம் அமைய முடியுமாங்கிறதே சத்தியமாக எனக்கு தோணலை. மினி ஸ்பைடருக்கான ஹைப்பு வரப்போகுதுன்னு சொன்ன டைமில் மினி ஸ்பைடர் வரப்போகுதுன்னா ஒரு ஸ்பைடருக்கே வந்து அள்ளுது ரெஸ்பான்ஸு. இதில் ஒரு 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 குட்டி ஸ்பைடர் வரேன்னு சொல்கிறப்போ வந்து பரபரப்புனா சொல்ல முடியாத பரபரப்பு. அண்ட் அதுக்கான கவர் வந்து நம்ம மாலையப்பன் பண்ணியிருந்தது எக்ஸ்ட்ராடினரி கவர். அகெயின் பாக்கெட் சைஸ் போட்டோம். அப்சல்யூட் ஃபயர்.
அடுத்த மாதம் இஸ்தான்புல் சதின்னு சொல்லி அது வந்து இந்த இந்த ஃப்ளீட்வேல ஏதோ ஒரு ஆக்ஷன் லைப்ரரி கதை தான் நினைக்கிறேன். எனக்கு அது சரியாக எனக்கு அது மட்டும் எனக்கு நினைவு இல்லை. அண்ட் அப்போவே வந்து ரெட்டை வேட்டையர் கதைகள் வந்து ஃப்ளீட்வேல இருக்குங்கிறத நான் பார்த்துருந்தேன். அப்போவே அதுக்கு ஆர்டர்லாம் போட்டிருந்தேன். ஸோ அதுலேயே வந்து ரெட்டை வேட்டையர் வர்றாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு விளம்பரம். அண்ட் அந்த டைம் தான் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் புக் ஃபேர் டைம். அதை பற்றி நிறைய பேசிட்டோம், நிறைய எழுதிட்டேன். காதலர் அதை தக்காளி சட்னி கசியாத அளவுக்கு எழுதிட்டேன். ஸோ அதை வந்து புதுசாக நான் திரும்ப இங்கே சொல்லி அது உங்களை போர் அடிக்கிறேன்னு விரும்பலை. பட் அந்த ஒரு ஒரு அது ஒரு 22 நாள் பயணம். அந்த 22 நாள் பயணத்துக்கு மத்தியில் வந்து ஆஃபீஸ் வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு செட்டப் இருந்தது நமக்கு. ஒரு 3 பேர் ஆர்டிஸ்ட்டு. அச்சுக்கோர்ப்பு வந்து எல்லாமே வந்து அன்றைக்கி மேனுவல். அப்போ அதில் வந்து ஒரு ஒரு 2 பேர், டெஸ்பேட்சுக்கு வந்து 2 பேர், பைண்டிங் இதெல்லாம் வந்து உள்ள நம்ம இடத்துலையே வச்சு பண்ணுறதுக்கு சின்ன லெவலில் ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ நான் ஒரு 22 நாள் 23 நாள் ஊரில் இல்லைங்கிறப்போ வந்து அப்பா ஆஃபீஸும் இங்கே தான் அடுத்தடுத்து. ஆனால் அப்பாவால் அங்கேருந்து நகல முடியாதுங்கிற மாதிரி வந்து ஒரு ப்ரெஷரில் அங்கே இருக்கிறாங்க. தாத்தா தான் கம்ப்ளீட்டாக வந்து இங்கே நிர்வாகம். அவங்க 22 நாள் வந்து ஒன்லி வரவு நோ செலவு. வேற வந்தான்னா பேமெண்ட் வாங்கிக்கோ, அது வரைக்கும் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இறுக்கி பிடிச்சிட்டாங்க. நான் ஊருக்கு வர்றப்போ வந்து ரிட்டர்ன் வர்றப்போ பார்த்தா சரி வந்து ஒரு ஒரு 70-80,000 ரூபாய் பணம் வந்து அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு அப்படியே அந்த காலத்தில் வந்து அது ஒரு அசாத்தியமான தொகை. அதுவும் ஒரு வருஷம் முன்னே வந்து நான் லிட்டரலாக வந்து கையில் வந்து 10 ரூபா பணம் இல்லாமல் நின்றுட்டு இருந்தப்போ வந்து அக்கௌண்ட்டில் ஒரு 70-80,000 ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு இருக்குதுங்கிறது அன்னைக்கு என்னோடய வைல்டஸ்ட் இமேஜினேஷனில் கூட ஒரு சாத்தியப்படாத ஒரு சமாச்சாரம். ஃப்ராங்க்ஃபர்ட் போய்கிட்டு வந்து தலை வாங்கி குரங்கு தலையோட டெபு நம்ம மத்தியில். அதுவும் ஒரு லேண்ட்மார்க் இதழ். ஸோ வந்து லேசாலாம் சொல்ல மாட்டேன். அண்ட் அதுக்கு ஒரு தனியாக ஒரு சைஸ். அந்த பானலியோட கதைகளை வந்து அதை மாற்றி செட் பண்ண பிரியப்படாமல் அந்த சைஸுக்கே நம்ம மாறிப்போம்னு சொல்லிட்டு வந்து அந்த டைம் அந்த சைஸுக்கே மாறிட்டோம். அண்ட் அந்த நேரம் வந்து ஒரு 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 இன்னொரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கரூர் பக்கத்தில் புகழூரில் தமிழ்நாடு பேப்பர் மில்ஸுன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு அசாத்திய லெவலில் இருக்கிற அது ஒரு கவர்மெண்ட் ஓன்டு பேப்பர் மில்லு. அது அந்த டைமில் வந்து அவங்க அப்போ தான் ஆரம்பித்து சின்ன லெவலில் செஞ்சிகிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் நம்ம இப்போ பேப்பர்லாம் வாங்க ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ வந்து நம்ம ஏதோ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்பவே ஒரு பிரியம் நம்ம மேலே. ஒரு லாட் வந்து அந்த டைம் வந்து தலைவாங்கி குரங்கு வாங்குகிற டைம் பேப்பர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்க அப்போ நியூஸ் பிரிண்ட் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க. நியூஸ் பிரிண்டில் இருந்தால் அடுத்த கிரேடு வெள்ளத்தாளுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிற டைமு. ட்ரையலாக வந்து வெள்ளத்தாள் செஞ்சுருந்தாங்க. செஞ்சுட்டு நியூஸ் பிரிண்ட் விலைக்கே வந்து வெள்ளத்தாளை வந்து தூக்கி அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த ரீல் வந்து ஜம்போ ரீல், பெரிய ரீல் ஆஃபீஸ் வாசலில் வந்து கிடக்கு. அப்படி பளீர்னு வந்து தும்பப்பு மாதிரி அப்படி வெள்ளையாக இருக்குது. தாள் வந்து டெக்ஸ்சர் இதெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ஐயையோ ஏதோ தப்பாக அனுப்பிட்டாங்க, நம்ம ஆர்டர் போட்டது நம்ம வழக்கமான சாணித்தாள் நியூஸ் பிரிண்ட் தானே கேட்டோம், இது என்ன தூக்கி அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி, சார் ஏதோ வேறு யாருக்கோ போக வேண்டியது நமக்கு வந்துருச்சு போல் இருக்கு, இது எடுத்துக்கிறீங்களா? ஏன்னா அது தூக்க முடியாது, அது ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது அன்னைக்கெல்லாம் க்ரேன் கிடையாது. அது இறக்குனதே வந்து எப்படி கஷ்டப்பட்டு இறக்குனாங்கன்னு தெரியாது. திரும்ப இதை ஏற்றுறதுங்கிறது விளையாட்டு காரியம் இல்லை. அவங்க இல்லை சார் இது வந்து நாங்கள் ஒரு ட்ரையல் லாட் செஞ்சோம், நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருக்கிறப்ப வந்து அப்புறம் ரெண்டாவது பார்த்துக்குவோம், இது நீங்கள் நான் உங்களுக்கு பில் பண்ணுறது வந்து நியூஸ் பிரிண்ட் ப்ரைஸுக்கு தான் பில் பண்ணுறோம் நாங்கள். அப்போ நீங்கள் யோசித்து பார்க்குறப்ப ஒரு ஒரு அன்னைக்கு வந்து அந்த மொமெண்ட்டில் இருந்தப்போ வந்து அப்பா நல்ல வேலை வந்து பில்லை போடலை,
எதுவும் நமக்கு பணத்துக்கு வெடி வைக்கலைங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தில் இருந்தேனே தவிர, அதோட நிஜமான இம்பேக்ட் என்ன? அது அவங்க எவ்வளோ பெரிய ஒரு ஒரு கார்ப்பரேஷன், அவங்க வந்து நம்மள மாரி வந்து ஒரு தம்மாத்துண்டு ஸ்டார்ட் அப்புக்கு அவங்களால வந்து இப்படி ஒரு சகாயம் பண்ணுறதுக்கு மனசு வந்திருக்குங்கிறதெல்லாம் யோசித்து பார்க்குறப்போ வந்து, இந்த பயணத்தில் வந்து வழியில கை குடுத்து, கை தூக்கி விட்டவங்க, ஹெல்ப் பண்ணவங்க, வழிகாட்டுனவங்க நெறைய பேர். அந்த தலைவாங்கி குரங்கு இந்த தாள்ல தான் பிரிண்ட் பண்ணோம். அந்த தாள் பிரமாதமா இருக்கும். அண்ட் அது பெரிய அதில தான் வந்து ஒரு அந்த காலத்து ஒரு கூலிங் கிளாஸு இதையும் போட்டுட்டு நான் நிற்கிற மாரி ஒரு பின்னாடி ஒரு தேம்ஸ் லண்டன் பேக்கிரவுண்டில என் ஃபோட்டோ தூக்கி ஒட்டி விட்டு, அப்பா ஒரு அன்னைக்கு ஒரு படத்த போட்டு விட்டு ஏதோ போட்டு விட்டுருந்தாங்க. அண்ட் டிசம்பர்ல ஆப்பிரிக்க சதி. டிசம்பர் 85 ரெட்டை வேட்டையரோட முதல் சாகசம் பாக்கெட் சைஸ். அந்த இதழ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் ஸ்பைடர், ஆர்ச்சி, லாரன்ஸ் டேவிட் எல்லாம் வந்து பிரமாதமாக ஓடி இருந்தது வச்சுருந்தேன். நான் அதெல்லாம் ஒன்றுமே குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் ரெடி பண்ண முதல் புக் அது. அண்ட் இது இந்த ஒரு அங்கேருந்து ஏதோ அள்ளிட்டு வந்த மாதிரி, சாக்கு மூட்டையில் அள்ளிட்டு வந்த மாதிரி கதைகளெல்லாம் கொண்டு வந்துட்டு, அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கண்ணில் காட்டணும், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும், இது எல்லாத்தையும் விட்டு தெறிக்க விடணுங்கிறது வந்து ஒரு 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 மண்டைக்குள்ளே வந்து ஒரு தாங்க முடியாத குடைச்சல். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் எதுவும் கிடையாது. விளம்பரமோ டிசைனிங்கோ எதுவாக இருந்தாலும் ஆர்டிஸ்ட் செய்யணும். அச்சுக்கோர்ப்பு வேணால் மிஞ்சி போனால் அந்த தலைப்பு இதை வந்து டைப் செட் பண்ணி வாங்கி ஒட்டி அதை வச்சு தான் விளம்பரம் பண்ணணும். நான் ஏற்கனவே வந்து ஃப்ளீட்வேலேருந்து திகில் கதைகள் நிறைய வந்து திகில் கதைகள் வாங்கியிருந்தோம். அண்டு அது 86 ஜனவரியிலேருந்து திகில் ஆரம்பிக்கிறதா திட்டமிடல். அதுதான் முதல் பேஜ். எனக்கு இன்னும் நினைவு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வந்து தலையங்கம்னு வந்து நான் அநேகமாக அதில் தான் முதல்ல எழுதுனேன்னு நினைக்கிறேன். ஹாட்லைன்னு வந்திருக்காது. பட் ஏதோ இந்த மாதிரி வந்து கதைகள் நிறைய வாங்கியிருக்கோம். திகில்னு சொல்லி வந்து ஜனவரிலேருந்து வரப்போகுது. அப்புறம் லயன் காமிக்ஸுமே வந்து மந்த்லியாக இருக்குது. மாதம் இருமுறையாக மாறப்போகுதுன்னு சொல்லி ஏதோ ஏதோ எழுதணுங்கிறது எனக்கு நினைவு இருக்குது. சுற்றி வந்து அப்படியே வந்து ஒரு 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 மலைய கதைகள் குமிஞ்சு கிடக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ரிப்போர்ட்டர் ஜானி, ப்ரூனோ பிரேசல், கேப்டன் பிரின்ஸ், ரத்தப்படலம் 13, சாகச வீரர் ரோஜர், ஃப்ளீட்வேல வந்து அந்த டைமுக்குள்ளே வந்து இரும்பு கை நார்மன், நம்ம இரும்பு கை உளவாளின்னு சொல்லி வந்து மனித எரிமலைன்னு சொல்லி வந்து 86 ஜனவரியில் போட்டிருந்தோம். நார்மன், அதே போல் ஏஜென்ட் ஜெஸ்லாங், ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஜெஸ்லாங், அதே போல் ஏஜென்ட் மார்ஷல்னு சொல்லி வந்து ஒரு ஒரு பிசாசு குரங்குன்னு சொல்லி வந்து திகிலில் 4வது கதை போட்டோம். எல்லாரோட விளம்பரமும் ஒட்டுமொத்தமாக அதில் போட்டு தாக்குனதை பார்த்தா, இன்னும் போடுவோம், இன்னொன்று சேர்த்துருவோம், இதை சேர்த்துருவோம், அதை சேர்த்துருவோன்னு. நான் ஃப்ராங்க்ஃபர்ட் போயிட்டு அப்படியே லண்டன் போய் ஃப்ளீட்வே ஆஃபீஸில் அவங்கக்கிட்டங்க உருட்டினப்போ வந்து கிடச்சதில் மினி ஸ்பைடர் மாதிரி மினி ஆர்ச்சி ஒரு கதை கிடச்சிருந்தது. அதையும் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். நீங்கள் இன்றைக்கி அந்த ஆப்பிரிக்க சதி புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா கதை ஒரு 100 சில்லற பக்கம் வந்திருக்கும். பின்னாடி விளம்பரம்னு சொல்லி வந்தது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 10-15 பக்கமாவது வந்து எனக்கு தெரிய இருந்திருக்கும். அண்ட் அந்த காலத்தில் வந்து வாசகர் கடிதமும் போடுறப்போ வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு எண்ணம் எப்படின்னா, இது நிறையா பேர் வந்து வாசகர் கடிதம் நம்மளாக எழுதி போடுறோன்னு நினச்சிடுவாங்க, இது உடான்ஸுங்கிற மாதிரி நினச்சிப்பாங்க. அதனால் வந்து அட்ரஸோடு சேர்த்து போடுவோன்னு சொல்லி வாசகர்களோட அட்ரஸும் அவங்க இப்போ சப்போஸ் எழுதியிருக்கும் பட்சத்தில்
சிலர் வந்து போஸ்ட் கார்டில் வெறுமனே வந்து பேர் ஊரை மட்டும் போட்டிருப்பாங்க, சிலர் அட்ரஸும் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் போட்டு வச்சு அந்த புக்கு வந்து நான் ஏதாவது ஒரு பொழுதுபோகாத நாளில் வந்து ஆப்பிரிக்க சதியை எடுத்து பறக்கணுன்னா அந்த ஒரு ஒரு பிரவாகம் எடுத்த ஒரு காமிக்ஸ் வரத்து அதுக்கான கேட்வே அந்த டிசம்பர் 85 வந்து அந்த கேட்வே தான் வந்து உங்களுக்கு இது எல்லாத்துக்குமான ஒரு ஒரு வெண்ட். அப்போ ஜனவரியிலேருந்து டிசம்பர் 85 13 புக்ஸ் மொத்தம், ஒரு ஸ்பெஷல் சேர்த்து மொத்தம் 13 புக்ஸு. அண்ட் அந்த 13ல் என்ன கேட்டால் அந்த இஸ்தான்புல் சதி பயங்கர நகரம், இந்த 2 வந்து ஓகே ரகம். அது தவிர்த்த 11 அடிச்சு பட்டைய கிளப்பின சீட்ஸு. ஸோ கமர்ஷியலாக சக்ஸஸ் ஒரு பக்கம், என்ன பர்சனலாக வந்து எனக்கு ஒரு வெளிநாடு போகிற வாய்ப்பு, அங்கே போனதுக்கப்புறம் வந்து கிடைச்ச கான்டாக்ட்ஸ், கிடைச்ச வந்து கதைகள் அதெல்லாமே வர்றதுக்கு அமைஞ்ச ஒரு வாய்ப்பு. மறு வருஷம் இந்த திகில்னு சொல்லி வந்து அஃப்கோர்ஸ் அது ஆரம்பிச்சுட்டு அதில் வாங்கின தர்மடிங்கிறது வந்து அது இன்னொரு பதிவு போடலாம். என்ன ஹையில் வந்து நான் டிசம்பர் 85 முடித்தனோ, மார்ச் 86 அதுக்கு நேர்மாறாக ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ளே உட்காந்து என்னை கொஞ்ச நாள் யாரும் தேடாதீங்கிற மாதிரி வந்து ஒளிஞ்சிக்கணுங்கிற அளவுக்கு வந்து முதல் 3 இஷ்யூஸ் திகிலுக்கு வாங்கின சாத்து சொல்லி மாளாத சாத்து. ஸோ லைஃப் வந்து ஒரு அப் அண்ட் டவுன் இருந்தால் கூட அந்த 85 நமக்கு காட்டினது வந்து ஜஸ்ட் அன் அப்வர்ட் கிராஃப் வந்து மேலே போனது போய்கிட்டே இருந்தது. ஸோ இன்றைக்கும் நான் ஃப்ராங்க்ஃபர்ட் போயிருக்கவே செய்யாமல் இருந்தால் கூட இன்றைக்குமே வந்து எனக்கு நினைக்கிறப்ப வந்து அந்த அந்த நாட்களோட அந்த ஒரு 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 மன நிறைவு எனக்கு அன்னைக்கு அந்த ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு 75,000 ரூபா இருக்குது, இதை வாங்கிடணும் அதை வாங்கிடணும்லாம் அப்படிலாம் எனக்கு தோணவே இல்லை. இதுக்கு இன்னும் எத்தனை கதை வாங்க முடியும், இந்த பணம் இதுக்கு பத்துமா, இது அவங்களுக்கு, ஏன்னா நான் இழுத்து விட்டு கொண்டு வந்திருந்தது 75,000 பணம் இருந்தால் நான் வந்து ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு செலவு இழுத்து விட்டுருந்தேன். ஆனாலும் வந்து அந்த ஒரு 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 பயணம் இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதான்லாம் ரொம்ப அனலைஸ் பண்ணுறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ அன்னைக்கு வந்து ஒரு பக்குவமும் கிடையாது, அந்த ஒரு அனுபவ ஞானமும் கிடையாது. மேபி இன்றைக்கி வந்து இன் ஹைண்ட்சைட் யோசித்து பார்க்குறப்போ வந்து அந்த பயம் இல்லாமல் இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்கிற மாதிரி எதையோ கூத்தடிச்சதை இன்னைக்கு நம்மளை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் இந்த 40ல் ஒரு வருஷத்தை பிக் பண்ணுறதா இருந்தால் தட் வில் பி 1985 இன் மை புக்ஸ் ஃபார் எவர். தேங்க்ஸ் கைஸ். ரொம்ப நீளமாக போயிடுச்சு, சாரி.